தேவப்பிரியா அவரை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். நம்ம நிறைய வாட்டி அவரை பார்த்துருக்கோம். தினமலர் சேனலில் அது மாதிரி நம்ம நிறைய சேனலில் அவரை பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப நாளாக வந்து அரசியலை உற்று நோக்கி பார்த்து வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம அவர்கிட்ட பேட்டி எடுப்போம். நம்ம பிஜேபி முதல்ல ஆரம்பிப்போம். நேற்று வந்து எல்லா லிஸ்ட்டுமே வந்துருச்சு. மற்ற கேண்டிடேட் லிஸ்ட்டுமே நேற்று வந்தாச்சு. அதை பற்றி அவர்கிட்ட கேட்போம். எந்த தொகுதிகளில் வந்து நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்போம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு தொகுதி ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் நிற்க போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்திய அளவில் இருக்கு. தமிழ்நாட்டு அளவில் இல்லை, இந்திய அளவில் அவர் எப்படி ஜெயிக்க போறாருன்ற பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலோட இருக்கும். உங்களோட கருத்து என்ன சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல நிக்கிறத? இல்ல, கோயம்புத்தூர் வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு தேசியவாத சிந்தனை கொண்டது. திமுக ரொம்பவும் போட்டி போடாம கம்யூனிஸ்ட் கிட்ட விட்டு இருந்தாங்க. இந்த முறை குடுங்கி இருக்காங்க. ஆனால் அங்க போடப்பட்டுள்ள கேண்டிடேட் 2020 வரைக்கும் அதிமுகல இருந்தவர் முன்னாள் மேயர். இவர் வந்து செந்தில் பாலாஜியோட வலது கையாக இருந்தவர். அவர் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கார். இது ஒரு சைடு. பட் உள்ளூர் திமுகல இவருக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. அதிமுகவிலும் நல்ல பணபலம் உள்ள ஓரளவுக்கு ஐடி விங்ல இருக்கிறவரை போட்டிருக்காங்க. அவருக்கு வந்து உள்ளூர்ல அங்க பெரிய பணபலங்களான தங்கமணி, வேலுமணி அவங்களும் செலவு செய்வாங்க. சோ இப்போ 3ஆக பிரியிறப்ப இது 6 கான்ஸ்டிடுவன்சில உங்களுக்கு 4 கான்ஸ்டிடுவன்சி அர்பன் கான்ஸ்டிடுவன்சி வரும். இந்த அர்பன் கான்ஸ்டிடுவன்சில பிஜேபிக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொன்னு பல இடங்கள்ல போய் பார்த்தா, நாட் ஓன்லி கோவை, எங்க போனாலுமே அதிமுகல வந்த ஓட்டுல 3/1 பங்கு வந்து தேசியவாத சிந்தனை இருந்தது. அவங்களெல்லாம் போய் இப்ப கேட்டால் ஒரு வின்னிங் பார்ட்டிக்கு போடுறது பிளஸ் பிரசிடென்சியல் எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தெரியல மத்த கட்சியிலங்கிறப்ப அதிமுக பிஜேபிக்கு போடணுங்கிற ஒரு இது வருது. இன்னொன்னு இப்பதான் எஸ்எஸ்எம் சர்வே நான் வேற ஒரு இதுக்காக பார்த்துட்டு இருந்தா, எந்த இதுல போனாலும் போன மாசம் வரைக்கும் எங்கள்கிட்ட நாம் தமிழர்னு சொன்ன இளைஞர்கள் எல்லாம் கூட இப்ப பிஜேபின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அவரே போட்டிருக்காரு. சோ இந்த இதுல உங்களுக்கு அதாவது மும்முனை போட்டி வந்ததுன்னா 30ல இருந்து 35 தாண்டிட்டா வின் பண்ண மிக நிச்சயமாக கம்யூனிஸ்டுக்காரர்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கும். போன தடவை 25 கோடி கொடுத்தாங்க, இப்ப கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. சரியா? இப்போ வந்து இதுல இருக்கிறப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. திமுகலயே உள்ளூர்ல அவருக்கு ஒரு நட்பது இல்லை. சோ செந்தில் பாலாஜியுடைய இது அவர் ஜெயில இருந்து இன்னும் கட்சியை கண்ட்ரோல் பண்றாருங்கிறதுக்கு ஆகுது. சோ அவர் செலவு செய்தால் 3ஆக ஓட்டு பிரியிறப்ப மிக எளிமையாக அண்ணாமலை வெற்றி பெற முடியும் அப்படின்னு பாக்க. அதாவது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பங்காளி 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எப்படியாச்சும் அண்ணாமலை அவர்கள் தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு வியூகம் அமைச்சிருப்பாங்களா? இல்ல, இப்பன்னு இல்லைங்க, எல்லா எலெக்ஷன்லயுமே இது நடக்கும். விஐபி கான்ஸ்டிடுவன்சிஸ்ல எதிர்ப்புகள் மிக வீக் ஆயிடும். சென்ற முறை பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தயாநிதி மாறனை எதிர்த்து உங்களுக்கு வந்து பாமக கொடுத்தாங்க. அவர் யாரோ ஒரு கிறிஸ்டியனை போட்டாங்க. ஈவன் இந்த முறை எடுத்துக்கங்களேன், தயாநிதி மாறனை எதிர்த்து மத்திய சென்னைக்கு வந்து சீமான் வந்து பாத்திமான்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் வந்து பேசுற ஒரு பெண்மணியை போட்டாங்க. இப்ப மத்திய சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான 2 கான்ஸ்டிடுவன்சி எடுத்தீங்கன்னா சேப்பாக், திருவல்லிக்கேணியில முஸ்லிம்ஸ் அதிகம், ஐசோஸ் அந்த பகுதிகளில். அதே போல 1000 விளக்குலயும் முஸ்லிம்ஸ் அதிகம். சோ முஸ்லிம் ஓட்டுகள் திமுகவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீமான் அவரை நிக்க வைக்க. அதாவது உங்களுக்கு தமிழகத்துல 2 ப்ராப்ளம் இருக்குங்க. ஒன்னு ஆர்எஸ்பி மீடியாஸ்ல இது டிஎம்கே சார்பான பேச்சு போகுது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஊபிக்கள் தாண்டி கம்யூனிஸ்டுகளை தாண்டி இன்னொன்னு சில லாலிபாப் அங்கிள்கள் இருக்காங்க. அவங்க என்னடான்னா இது வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி. அப்படி ஒண்ணு என்னைக்குமே கிடையாது. நமக்கு எளிதா புரியணும்னு சொன்னால் 96 எலெக்ஷனை வச்சு பார்க்கணும். 96ல அப்படி ஒரு மிகப்பெரிய அலை திமுக பிளஸ் மூப்பனார் ரஜினிகாந்த் சப்போர்ட்டோட உங்களுக்கு 40க்கு 40 ஜெயிச்சார்கள். ஜெயலலிதாவே தோத்தாங்க அந்த எலெக்ஷன்ல. அவங்க பர்கூர்ல இருந்து தோத்தாங்க. அதே வெற்றி கூட்டணி 98ல திருப்பி நிற்கும். அந்த நடுவுல இருந்த அந்த 1.5-2 வருஷ பீரியடுக்குள்ள உங்களுக்கு வந்து ஜெயலலிதாவை டார்கெட் பண்ணி அவருடைய வீட்டுக்குள்ள போய் அவங்கள்ட்ட இத்தனை செருப்பு இருக்கு, இத்தனை புடவை இருக்குன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இத்தனை யூடியூப் கிடையாது, இருந்தது ஒரே ஒரு சன் டிவி. ஸோ அதுல திருப்பி காட்டி அதுக்கு முன்னாடி அந்த அவங்க பெரிய அளவுல நகையை போட்டுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு அந்த போட்டோஸை போட்டு அப்படி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் வாஜ்பாய் பிரதமர் அப்படின்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணியை அமைச்சாங்க. யாரு? அதிமுக,
பாமக, பாஜக, மதிமுக, வாழப்பாடி ராமமூர்த்தி பிளஸ் சுப்பிரமணிய சாமி ஜனதா கட்சி, இவங்க 39ல 30 சீட்டை அன்னைக்கு ஜெயிச்சாங்க. அந்த வெற்றி கூட்டணி 40க்கு 40 200 சீட்டு கிட்ட வெற்றி பெற்ற திமுக கூட்டணி தோத்தது. அதுக்கு என்ன மிகப்பெரிய காரணம்? ஒன்று, கிச்சடிகள். அதாவது அதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள முதலில் திரு தேவகவுடா மூப்பனாருக்கு வாய்ப்பு இருந்த பொழுது ஒரு வேட்டி கட்டிய தமிழனை பிரதமர் ஆக்காமல் கருணாநிதி தடுத்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் 2வது தடவை வந்தப்போ ஐக்கிய குஜராலுக்கு போச்சு. அடுத்ததாக ஐக்கிய குஜராலுக்கு ஏன் காங்கிரஸ் வாபஸ் வாங்கினாங்கன்னு சொன்னால், இதுல உங்களுக்கு ராஜீவ் காந்தியை கொலை செய்ததில் திமுகவிற்கு பங்கு இருக்கு அப்படின்னு ஜெயின் கமிஷன் சொன்னதை காரணம் காட்டி வாபஸ். இதை விட இன்னொரு கிச்சடி கூட்டணிங்கிறது ஒரு பெரிய காரணம். 2வது பெரிய காரணம், அவர்கள் வந்த உடனே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நான் இனிமே நம்மளுக்கு ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதம் தலை தூக்கியது. அதாவது இந்த தடவை எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ நம்ம 11 மணிக்கு ஜெயிச்சா 11:05க்கு மணல் லாரியை கொண்டு போலாங்கிற மாதிரி கவுண்டிங் பண்ண உடனேயே 96 எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்ச உடனேயே பல செக் போஸ்டுகள், அதாவது பெரிய கோவையில மிக முக்கியமாக இருந்த ரோட்ல இருந்த செக் போஸ்டுகள் முஸ்லிம்கள் உடைச்சு இருந்துட்டு இனிமேல் எங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு, அத்வானி வந்தப்ப பாம்பு பிளாஸ்ட்ல 40க்கும் மேற்பட்டவர்கள் செத்து ஆஸ்பத்திரியில திருப்பி பாம்பு பிளாஸ்ட். சோ அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொங்கு பெல்ட்டை அதிமுக கைவசம் வச்சிருக்கு. திமுகவால அதை வெல்ல முடியும். சோ கொங்கு பெல்ட் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. அதுல உங்களுக்கு அண்ணாமலைக்கு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் மிச்ச சீட்டை நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னார், ஈஸியாக சொல்றதுன்னா திருநெல்வேலி திரு நயினார் நாகேந்திரன் மிக அற்புதமாக நர்ச்சர் செய்து கொண்டு வருகிறார். அதை அவர் வெல்வார். விருதுநகர் அதே போல மிக அருமையாக பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் இன்சார்ஜாக இருந்து செஞ்சார். அங்க இருக்கிற சோசியல் இன்ஜினியரிங்ல அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது ராதிகா சரத்குமார் நிக்க போறாங்க. அவங்களுடைய விஐபி ஸ்டேட்டஸும் அதற்கு காப்பாற்றும். வேலூர் எடுத்துக்கிட்டால் தமிழகத்தின் டிஎம்கேல நம்பர் 2 துரைமுருகன். சென்ற முறை அவருக்கு வீட்லயும் அவருடைய நண்பர் குடோன்லயுமா 11 கோடி இருந்து எலெக்ஷன் கேன்சல் ஆகி ரிப்பீட் எலெக்ஷன்ல வெறும் 3000 ஓட்டுல தான் திரு ஏசி சண்முகம் அவர் தோத்திருக்காரு. அவர் மிக அற்புதமாக அந்த தொகுதியை பண்ணிக்கிட்டு இருக்கார். எனவே வேலூர்ல மிக அற்புதமான சான்ஸ் இருக்கு. விருதுநகர் நல்ல வாய்ப்பு இருக்கு, கோவை இருக்கு. இதற்கு திருநெல்வேலி பார்த்தோம். தேனியிலையும் டிடிவி தினகரனுக்கும் திரு ஓபிஎஸ் 2 பேருக்கும் அங்க லோக்கல் செல்வாக்கு மிக அதிகம். டிடிவி முன்னாடியே இருந்திருக்காரு. எப்ப யார் போனாலும் எளிதாக அணுகலாம். பிளஸ் கேஸ்ட் கால்குலேஷன்ல அவர் முக்குளத்தோடு சேர்ந்தவர்னு வருது. இதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மதுரையிலையும் இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் ஒரு கார்பரேட் எழுத்தாளராக இருந்து மக்களுக்கு அதிகம் செஞ்சதை விட டூல் கிட்டாக ஹிந்தியை பத்தி இதை பத்தி பேசியிருக்காரு. தென் தமிழகத்திற்கு மிக முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பெரியார் திட்டம். அது 152 அடி கொண்ட அணையில 142 தான் ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி இருக்கு. இந்த 3 வருஷத்துல ஒரு முறை கூட 142 கூட கேரளா கவர்மெண்ட் விடல. சொல்ல போனா 138 அது வந்தாலே உடனே திறந்து விட்டுடுறாங்க. சோ இதை எதிர்த்து அவர் வாயை திறக்கல. இண்டி கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு சிபிஎம் அங்கதான் இருக்கு. அதே போல இது காவேரி பிரச்சனை, காவேரி அத்தாரிட்டி சொல்லி கூட இந்த தடவை தண்ணி சரியா விடல. சோ இது இண்டி கூட்டணிங்கிறது தமிழக விவசாயிகள் விரோத கூட்டணியாக இருக்கு. இதை தாண்டி நம்ம பார்த்தா தேனி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது கன்னியாகுமரியில ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு. அதுல ப்ராபபிளி காங்கிரஸ் ஓட்டையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு விஜயதாரணிக்கு ஒரு பொன்னாருக்கு மாற்றாக விஜயதாரணி கொடுத்திருந்தால் எக்ஸிஸ்டிங் இந்துத்துவா ஓட்டோட கொஞ்சம் காங்கிரஸ் ஓட்டு எடுத்திருந்தா ஷூர் வின் ஆயிருக்கும். இப்ப ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு. இதை தாண்டி போனா பாண்டிச்சேரி மிக நிச்சயமாக வின்னிங் சீட்டு நம்ம போட்டோம். இதுக்கு அடுத்தது ராமநாதபுரத்துல அங்க நவாஸ்கனி நிக்கிறாரு. அவர் உதயசூரியன்ல நிக்கல. சோ அது பிளஸ் அவருடைய இப்ப கொரியர் சர்வீஸ்ல ரெய்டு நடந்தது. எய்தர் போதையா இல்லது அவருடைய கொரியர் மூலமாக பணப்பட்டுவாடாவா அப்படிங்கிறதுல அதுல அவருக்கு மிகப்பெரிய இது இருக்கு. உள்ளூர்லயே அதிமுகல அங்க இவர் நிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது திரு அன்வர் ராஜா அவருக்கு கொடுக்கல. இதுவும் நீங்க சொன்ன பங்காளிகள் லிஸ்ட்ல வருது. ஏன்னா ராமநாதபுரத்துல முஸ்லிம் ஓட்டை பிரியக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்ப ஓபிஎஸ் நிக்கிறதுங்கிறது ஒரு விதமாக அங்க இருக்கிற முக்குளத்தோர் இவர்களை சேர்த்து அவர் ஒரு டால் ஃபிகர்
3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவால் சுட்டிக்காட்டப்பட்டவர்ங்கிறது ரீதியில அவருக்கு கூட நல்ல ஃபைட்டிங் சான்ஸ். என்னை பொறுத்தவரை மிக எளிமையாக 7-10 சீட்டு இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சித்தால் பிஜேபி மிக நிச்சயமாக ஜெயிக்கலாம். இன்னும் கூட நாமக்கல், திருப்பூர் இந்த கான்ஸ்டியன்சில கூட ஃபைட்டிங் சான்சஸ். தென் சென்னையில ஓட்டு பிரிப்பு நடந்தால், அதாவது உங்களுக்கு ஜெயவர்தனும் தமிழச்சி தங்கபாண்டியன் 2 பேரும் கொஞ்சம் ஈக்குவலாக பிரித்தார்கள் என்றால் தமிழச்சி அக்கா கூட வெற்றி வாய்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஈஸி கிடையாது. ஏன்னா இங்க வந்து அவங்க 20-25 போலாம், 30-35% போனாதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும். அது அவ்வளவு ஈஸியாக எனக்கு தெரியல. கள்ளக்குறிச்சியில பொன்முடிக்கு சீட்டு கொடுக்கல, பொன்முடி மகனுக்கு கொடுக்கல, அது நிச்சயமாக ப்ராப்ளம் வரலாம். அதே போல பெரம்பலூர்ல இவர் என்ன எப்படி செய்ய போற, அவருக்கு கடந்த 1.5 வருடமாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு திரு பாரிவேந்தர். பட் அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துல பெரிய அளவுல தொகுதியில காணப்படல. பட் எதிர்த்தாப்புல இப்ப அருண் நேரு நிக்கிறதுனால நல்ல ஃபைட் இருக்கும். பட் கஷ்டம் தான் நினைக்கிறேன் அது கூட இதுல. அதனால பாஜக வெற்றிங்கிறது ஃபைட்டிங் சான்ஸ் வேணும். நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் முன்னாடி அண்ணாமலை ஒண்ணு சொல்லியிருந்தாரு, திருச்சிக்கு அந்த பக்கம் சவுத்துல திமுக நின்னு ஜெயிச்சு காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் தூத்துக்குடியை தாண்டி எந்த சீட்லயுமே நிக்கல. அதாவது அவங்க பிஃபோர் தி ஸ்டார்ட் அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இன்னொன்னு அதிமுக பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னாள் மந்திரியுமே சீட்ல நிக்கல. கேட்டால் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, அதனால செலவு பண்ண தயாரா இல்லை. திமுக ஒரு தொகுதிக்கு 200 கோடி ரூபாய் வரை செலவு செய்ய தயாராக இருப்பதாக, ஆனா எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு தெரியல. இப்பொழுது ஊப்பர்வாலா கண்ணு பட்டுக்கிட்டே இருக்கு, ட்ரோனை கூட யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரு. அது நடக்காம பார்த்துக்கிட்டால் மிக நிச்சயமாக இந்த தடவை ஃபைட் நல்லா இருக்கும். என்னுடைய கணக்கு பிஜேபி 10 சீட் வரை வெல்லலாம், திமுக 20-25 கிட்ட வரலாம், உங்களுக்கு 3-5 சீட்டு உங்களுக்கு அதிமுக வரலாம். அதுல ஒரு முக்கியமான இன்னொரு தொகுதியும் ஒண்ணு இருக்கு. நீலகிரியில வந்து முருகன் அவர்கள் நிக்க போறாரு. அது ஒரு ஸ்டார் தொகுதியா மாறுது. ஏன்னா ஏ ராஜா எய்தாப்ல வந்து முருகன் அவர்கள் நிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. இப்ப ரிவைஸ் பண்ணி திருப்பி ஒரு ராஜ்யசபா எம்பியா கொடுத்திருக்காங்க. அவருக்கு இருந்தும் கூட அவர் தனியா இப்ப திருப்பி போட்டியிடுறாரு. அந்த தொகுதி எப்படி பார்க்கப்படும்? இல்ல அது ரொம்ப நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நீலகிரி தெரியும்னு தெரியல. நீலகிரி கீழே மேட்டூர்ல ஆரம்பிச்சு மேல குன்னூர், கூடலூர், ஊட்டி அப்படின்னு ஒரு 6 கான்ஸ்டியன்சி போகும். அதுல ஒரு பிரிவு வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் மாதிரி இருக்கும். அதாவது கூடலூர் சைட்ல போனீங்கன்னா ஒரு பக்கம் கன்னடம் கலந்த தோடர்களும் இந்த பக்கம் மலையாளம் கலந்த தோடர்களும் இருப்பாங்க. இந்த குன்னூர் கோத்தகிரியில கன்னடம் கலந்தது இருக்கும். மேட்டுப்பாளையத்துல பிஜேபிக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு. இங்க இது பெருமளவில் காங்கிரஸ் சீட்டாக இருந்தது. பிரபு தான் ஜெயிச்சிட்டு இருந்தார் ரொம்ப காலம். இப்ப எஸ்சியாக மாறி எஸ்சி தொகுதியா மாறினதுக்கு அப்புறமாக திமுகல நாங்க பொது தொகுதியில ராஜாக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டு பெரம்பலூர்ல இங்க அனுப்பிச்சுட்டாங்க. சோ அவருக்கு எதிர்த்தாப்புல திரு எல் முருகன் கிட்டத்தட்ட 2 வருடமாக மிக அற்புதமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் கூடலூர் அந்த ஏரியால நிறைய சுத்தி இருக்கேன். அதாவது என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் நுழையாத டி எஸ்டேட்டுகளே கிடையாதுங்கிறது பாக்குறப்ப இவங்க யாருமே வந்து படுகாவோ இல்ல தோடர்கள் சமூகம் இல்லாம 2 பேருமே வெளியின்னு வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கு. உதயசூரியன் சின்னம் பரவலாக பரவி உள்ளது. பட் இந்த முறை யார்கிட்ட போய் கரண்ட் பில் எவ்வளோயா கட்டுறீங்க அப்படின்னு கேட்டா 400 ரூபாய் 400ல இருந்து 500 கட்டினவன் இப்ப 2000 ரூபாய் கட்டுறான். எனக்கு 800 ரூபாய்ல இருந்து 1000 ரூபாய் வந்தது, இப்ப 2500 ரூபாய் வருது. சோ கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க ஐயா? உங்க நகைக்கடன் அடைஞ்சு போச்சா? வந்து கடன் வாங்காதவங்க எல்லாம் போய் வாங்குங்க அப்படின்னு உதயநிதி பேசினார். சோ இந்த வாக்குறுதிகளை நல்லா கொண்டு போனார். நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. ஈவன் அஸ்வத்தாமன், ஏபி முருகானந்தம், கருப்பாக அதெல்லாம் நல்ல, அதாவது பிஜேபி இந்த முறை எந்த கேண்டிடேட்டை போட்டால்
மக்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல அவர்கள் ஏற்கனவே சோசியல் மீடியால நல்லா ஒர்க் பண்றவங்க ஃபீல்டுல போய் அதே அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு களம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தெலுங்கானால 3 மாதம் முன்னாடி எப்படி இருந்ததோ மிக நிச்சயமாக பிஆர்எஸ் தோற்க வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. பட் பிஜேபி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட தாண்டி அவர்களுக்கு ஃபீல்டுல ஒர்க் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதை என்கேஷ் பண்ணது காங்கிரஸா போச்சு. அதை விடாம இந்த முறை உங்களுக்கு நார்த் தமிழ்நாட்டுல சென்னைக்கு அந்த பக்கமா பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. அதை அழகாக பாமக உள்ள வந்து அதை எடுக்கலாம். மேபி தர்மபுரி சௌமியா அவர்கள் வெற்றி பெறலாம். கடலூர்ல தங்கர் பச்சன் அவருடைய விஐபி ஸ்டேட்டஸை வச்சும் ஓரளவு ஒர்க் பண்ணா அவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி போட்டா அதான் சொல்றேன், 7ல இருந்து 12 சீட்டு வரைக்கும் பாஜக கூட்டணியாக வரலாம். அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, திரு மோடி அவர்கள் பிராமிஸ் என்ன சொன்னாரு, இங்கே ஊழல் என்பது அந்த அளவிற்கு மலிந்து விட்டது, ஒவ்வொரு பைசாவும் திருப்பி வாங்கி மக்களிடம் கொடுப்பேன், இது மோடிக்கா கேரண்டி அப்படின்னு இருக்காரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார், 60 வருஷம் அப்பாவும் தாத்தாவும் மாமாவும் சம்பாதிச்சதை விட இவங்க மாப்பிள்ளையும் பையனும் ஒரு வருஷத்துக்குள்ள 30,000 கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னாங்க. அவர் 30,000 கோடி நம்ம நினைச்சது அதிகம் நினைச்சு பார்த்தா, அந்த பக்கம் துரைமுருகனும் அவருடைய பையன் கதிரானந்தும் 60,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு அவருடைய நெருங்கிய சகா ஒருத்தர் போட்ட ஆடியோ வந்துச்சு. சோ இந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, கல்குவாரி, இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு அடுத்தது இந்த வருஷம் வெள்ளம் வந்ததுங்கிற நிலைமையில ஒரு 4 நாள் முன்னாடி ஹிந்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மாம்பலத்தில் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் 10,000 ரூபாய்க்கு மேல லாரியில டேங்கர்ல வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வருது. சோ வெள்ளம் வந்த காலத்தில் உங்களால தண்ணியை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னதான் ஆட்சி என்ன நடக்குதுன்னு சொல்ல. சோ இதுதான் பிரச்சனை. மிக நிச்சயமாக மக்களிடம் திமுகவுக்கு ஆதரவு அலை இல்லை. இன்னொன்னு, திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், எங்களுக்கு சிறுபான்மை வீட்டு வேணும்னு சொல்லிட்டு தீவிரவாத அடிப்படைவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இது கோயம்புத்தூர் கடவுள் புண்ணியத்துல அதை உட்காந்து ஒரு பயங்கரவாத மனித வெடிகுண்டு கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்னால அது சிலிண்டர் பாம்புன்னு இவங்க சொல்லிக்கிட்டு போயிருந்ததுனால ஒரு ஆளோட போச்சு. இல்லைன்னா அது ஒரு பெரிய இடத்துலயோ மீட்டிங்லயோ வெடிச்சிருந்தா அதே மாதிரி 40 பேர் ஆயிருக்கு. இது இன்னைக்கு பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டுல அதே மாதிரி ஒரு வெடிகுண்டு தாக்குதல் டீம், தமிழகத்தை சேர்ந்த டீம் இன்வால்வ்டுன்னு சொல்லி இன்னைக்கு வருது. நமக்கு மீண்டும் பயங்கரவாத சிந்தனை கொண்ட அடிப்படைவாதிகளோடு திமுக இது உறவு கொண்டு தமிழகத்தை பின்னோக்கி செல்லாம இருக்கணும்னா பிஜேபி ஜெயிக்கணும். மக்கள் இளைஞர்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீமான் கட்சிக்கு ஓட்டு போடுறது எப்படின்னு சொன்னா, இந்த பிஏ படிக்கிற மாதிரி பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ் இதெல்லாம் படிக்கிறவங்க சும்மா அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு 3 வருஷம் கழிச்சு பிஏன்னு பின்னாடி போட்டுப்பாங்க, எந்த வேலைக்கும் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி 15-16 வயசுல போய் சீமானோட சேர்ந்துக்கிட்டு 25 வயசுல வந்துடுறாங்க. தயவு செய்து உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீமான் என்பவர் காசு வாங்கி கொண்டு ஓட்டை பிரிக்கிறார். எந்த கட்சி காசு தருதோ ஒண்ணுமே இல்லைங்க. போன 2019 எலெக்ஷன்ல 28 இடம் இதுல கர்நாடகால, அதுல 8 சீட்டை ஜேடிஎஸ்க்கு காங்கிரஸ் கொடுத்துச்சு. 7 சீட்ல நின்றுட்டு எனக்கு ஒரு சீட்டுக்கு நிக்கிறதுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு நாங்க யாரு, பிரதம மந்திரியா இருந்த தேவகவுடா கட்சி, அவருடைய மகன் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க வந்து எங்களால ஒரு தொகுதியில நிக்கிறதுக்கு வசதியோ இதுவோ இல்லை. சோ இவர் ஜெயிக்கணுங்கிறதுக்கு நிக்கல, இவர் பணம் வாங்கி கொண்டு நிற்கிறார் ஓட்டை பிரிக்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா 2019 53% ஓட்டு திமுக வாங்கிச்சு. 2021 அது 43 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 9.5% குறைஞ்சு போச்சு. அந்த 9.5% பிரிக்கிறதுக்காக சீமான் ஒரு பக்கம் நிக்க வச்சாங்க, இன்னொரு பக்கம் கமலஹாசனை நிக்க வச்சு அவரோட சரத்குமார் எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு ஓட்டை பிரிச்சாங்க. இதனால மக்கள் இந்த முறை கண்டிப்பாக வெற்றியை நோக்கி போகணும். உங்களுக்கு இன்னொரு பல பொய்கள் பரப்பப்படுது. அதுல முக்கியமா 2 பொய்யை மாத்திரம் நான் இங்க சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து நம்ம தமிழகத்துல இருந்து 1 ரூபா டாக்ஸ் கொடுத்தா 29 பைசா தான் திருப்பி வருதுங்கிறாங்க. இதற்கு 5 நாட்கள் முன்பாக ஹிந்து பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் திரு ரங்கராஜன், அவர் ஆந்திரா கவர்னராக இருந்தார், அவர் எடுத்து கணக்கு காட்டி
அதாவது ஒவ்வொரு 5 வருடத்திற்கும் பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம்னு வச்சுட்டு அவங்க கொடுக்குற மாதிரிதான் பிரிப்பாங்க. 12வது நிதி ஆணையத்தில் 61% தான் வந்துகிட்டு இருந்தது டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ கிட்டத்தட்ட 2021 68.5 போச்சு. ஏன்னா அந்த வருடம் வரி வருமானம் குறைவா இருந்திருக்கும் இந்த கொரோனானால. திருப்பி இப்ப 67.5 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னொன்னு டிஃபென்ஸுக்கும் ஹோம் அஃபேர்ஸ் செக்யூரிட்டிக்கு மட்டுமே 8.3 லட்சம் கோடி செலவு பண்ணிருக்காங்க. நான் சொல்றது 2022-23 பட்ஜெட்ல ரிவைஸ் ஸ்டேட்மெண்ட் 31 லட்சம் தான் வரி வருமானம். அதுல 8 லட்சம் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 24%. அப்ப மிச்சம் 75% தான் அவைலபிலிட்டி இருக்கு. இந்த பக்கம் சீனா இருக்கு, அந்த பக்கம் உங்களுக்கு பாகிஸ்தான் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, நம்மளை சுத்தி ஃபுல்லா கடல். சோ இதை எல்லாத்தையும் இப்ப லட்சதீப் மால்தீவ்ஸ் பாக்குறோம். சோ இவர்களை டிட்டரேஷன் பண்றதுக்கு எங்கேயோ இங்க இருந்து 4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ரஷ்யா உக்ரைன் போர் வந்த உடனே 130 ரூபா வித்த உங்களுக்கு எண்ணெய் 200 ரூபாய்க்கு போச்சு. இப்ப திருப்பி 120 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்ப இங்க போர் வந்ததுனால் நம்ம சேஃப்டி. இந்த 10 வருஷத்துல ரஃபேல், அதே போல இந்த ரஷ்யால இருந்து ஹெலிகாப்டர் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப பாகிஸ்தான் நம்மளை பத்தி குரலே கொடுக்கல. முன்னாடி எல்லாம் எங்க கிட்டயும் நியூக்ளியர் பாம் இருக்குமா. இப்ப என்னன்னா இந்த ரஃபேல நீங்க அனுப்பிச்சீங்கன்னு சொன்னால் அடுத்த 10 நிமிஷத்துல அவங்க ரேடார் எங்க பறக்க விட்டாச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்டையரா பாகிஸ்தானே இல்லாம பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி இது ஹை பிளையிங் இது. அதனால சீனா கூட இப்ப பெருசாக நம்மள இது பண்ணலாம். அவங்க திருப்பியும் மால்தீவ்ஸ் நேபாளுக்கு பணத்தை கொடுத்து ட்ரை பண்றாங்களே தவிர முன்ன மாதிரி நேரடியா ஃபைட் பண்ணல. ஏன்னா சரியான எக்யூப்மெண்ட்ஸை இந்தியா வாங்கியிருக்கு. முன்னாடி கொஞ்சம் தேஞ்சு போன ரஷ்யன் மாத்திரம் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப பிரான்ஸ் இது இன்னொன்னு அமெரிக்காவே கூட பணம் இல்லாம இருந்தோம். பணத்தை பணத்தை விட மிக அதிகம் யாரு நமக்கு அதிகமா நம்மளுடைய அக்கௌண்ட்ல நம்பர் 2 அக்கௌண்ட்ல போடுவாங்கிறது அது இருந்துச்சு. இன்னொன்னு நீங்க உங்களுக்கு நீங்க இப்ப இந்த வெப்பனை வாங்கணும்னா அமெரிக்கா எதிர்த்து கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. இப்ப நீங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்குனீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு மேல பினான்சியல் தடை போடுவேன். நாங்க போடுறதுன்னா போட்டுக்கோன்னு வாங்கும்போது தடை பண்ணாங்க, வாங்கக்கூடாது ரஷ்யால இருந்து அப்படி ஒரு தடை போட்டாங்க. மோடி அவர்கள் அதை வாங்கினாரு தைரியமா. அதான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆயில் பிரைஸ் இந்த வாரனால ஏறிச்சு அப்படின்றப்ப ரஷ்யாக்காரன் கம்மி ரேட்டுக்கு தரேன்னு ஒண்ணு இந்தியா போய் வாங்கினா, அமெரிக்கா சொன்ன உடனே யூரோப்காரன் எல்லாம் வாங்காம போயிட்டா. சோ நமக்கு லாபமா போச்சு, இந்தியாவுக்கு நல்லதா போச்சு, இந்தியனுடைய இதாச்சு. அடுத்தது டிமானிட்டைசேஷனால இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட அவன் அடிச்ச நோட்டெல்லாம் வேஸ்டா போச்சு. அதனால அவனுடைய டாலர் கடந்த இப்ப 280 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு இந்தியன் ருபி இதுல பாத்தீங்கன்னா. சோ பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஈவன் சிலோன்ல நம்மளுடைய டூப்ளிகேட் மணிகள் அப்படி பரப்பிட்டு இருந்தாங்க அடிப்படைவாதிகள். அது தடை செய்யப்பட்டுள்ளது. சோ இந்தியா, அதாவது நம்ம சிதம்பரம் அவர்கள் அவருடைய கடைசி பட்ஜெட், அதாவது இடைக்கால பட்ஜெட்னு சொல்லி 2014 போட்டப்ப நாம் மிக வேகமாக உலகத்திலேயே வளர்ந்து வருகிறோம், தற்போது 11வது இடத்தை அடைந்து விட்டோம், நாம் 5வது இடத்தை 15 வருடங்களிலும் 3வது இடத்தை 30 வருடங்களிலும் அடைவோம்னாரு மோடி அவர்கள். அதை 5வது இடத்திற்கு உங்களுக்கு 6 வருஷத்துலயும், இப்போ 3வது இடத்தை 27ல வந்துரும்னா 13 வருஷத்துல வந்துடும். அவர் கடைசி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு அவர் சொன்னதை இவர் கிட்டத்தட்ட அதுல 2 பங்கு டயத்தை குறைச்சு காட்டி முடிச்சு காட்டிட்டு இருக்காரு. உலகமே இன்னைக்கு இந்தியாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால தமிழகம் கடந்த 2 முறையா பாத்தீங்கன்னு சொன்னா, நான் 39 எம்பில 37 பேரை முதல் முறை அனுப்பிச்சாங்க. அவங்க எல்லாம் அங்க போய் இதுல மிக்சரும் காஃபியும் கேன்டீன்ல 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யல. ஆனால் மோடி அவர்களை போல பொறுத்தவரை சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணணும் அப்படின்னதுனால அவர்களாக தமிழர்களை வேற ஸ்டேட்ல ராஜ்யசபா எம்பி ஆக்கி இந்தியாவின் மிக முக்கியமான நிதித்துறை, அதுக்கு முன்னாடி அவங்களே ராணுவத்துறையில இருந்தாங்க. இப்ப இது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரை ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் இதுல ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றாங்க பிரைம் மினிஸ்டர். சோ அப்ப இந்தியாவுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. சோ இந்தியர் என்றால் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படிங்கிறத மிக நிச்சயமா செஞ்சிருக்கார்கள். தமிழர்கள் சென்ற 2 முறை
வெறும் இங்க இருந்து எம்பி அனுப்பிச்சா அவங்க ஓசியில டிக்கெட் வாங்கிட்டு டெல்லிக்கு போயிட்டு அங்க கேன்டீன்ல ஓசியில சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை தவிர தமிழகத்துக்காக எதுக்குமே குரல் கொடுக்கல. திருப்பி அங்க போய் கடைசியான நடந்தப்ப பாத்தீங்கன்னா திருப்பி இந்த பண விஷயத்தையே பேசுறாங்க. ஒரு முறை தமிழச்சி தங்கபாண்டியன் ரோடு போடுறத பத்தி கேக்குறாங்க. லோக்கல் இதுல கேட்க வேண்டியது அங்க போய் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எம்பிக்களை தேர்ந்தெடுக்காம இந்த முறை திமுக இல்லையா பிஜேபி அந்த 20 பேர்ல 1-2 பேரை தவிர 15 பேருக்கு மேல மிகவும் வெறும் ஆற்றலோடு செயல்படுவர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சோ இதை மக்கள் பயன்படுத்திக்கணும். கரெக்டா நீங்க சொன்னீங்க. ரொம்ப அருமையான கருத்தை ரொம்ப நீள விளக்கமா ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா பாயிண்ட் கவர் பண்ணி ஏன் மோடி அவர்களுக்கு வாக்களிக்கணும், தமிழகத்துல ஏன் மோடி அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் பிஜேபிக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விளக்கமான ஒரு அறிக்கை உங்களோட ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேசுவோம். திமுக தேர்தல் அறிக்கை, அதே மாதிரி அதிமுக தேர்தல் அறிக்கை, நீங்க ரெண்டுத்தையுமே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீங்க இன்னைக்கு ஹிந்து பேப்பர்லயே ஒரு ஆர்டிக்கல் 2 பேரும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு வந்திருக்கு. பட் அடிப்படையில ஒண்ணு பாப்போங்க. இப்ப உதாரணமா டோலை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. போன மாசம் தமிழ்நாடு சட்டசபை பட்ஜெட் அப்போ அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னால் தமிழகத்து ஸ்டேட் ஹைவேல டோல் கொண்டு வருவேன்னு சொல்லி பேசியிருக்காரு அவர். இப்போ இன்னொன்னு, நீங்க காரையோ சொந்த கார் இல்ல வெளியே ஒரு பர்பஸுக்காக போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தமிழகம் ஃபுல்லா டிராவல் பண்றேன். எனக்கு லெதர் அண்ட் டீ இண்டஸ்ட்ரி என்னுடைய மெயின் கஸ்டமர்ஸ். இன்னைக்கு ராணிப்பேட் போகணும்னு சொன்னால் நான் 90களில் 4.5 மணி நேரம் ஆனது இப்போ 1.5 மணி நேரத்துல போக முடியுது. கோயம்புத்தூரை 6 மணி நேரத்துல போக முடியுது. இப்போ இன்னொன்னு, சிட்டிக்குள்ள நீங்க உங்க காரை எடுத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் கொடுக்க மாட்டேங்குது. நீங்க அதே ஹைவேல போனா 15ல இருந்து 16க்கு மேல கொடுக்குது. நான் சொல்றது ஈவன் இது செடான் கார்ஸ் எடுத்தா கூட. அப்ப நீங்க டீசல்ல சேவ் பண்றது அந்த டோலை விட கம்மி தான். சோ நீங்க உங்க டைம், நீங்க இப்ப கோயம்புத்தூரா இருந்தா முன்னாடி 2 நாள் ட்ரிப் போடாம ஒரு பிசினஸ் பிளான பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில கிளம்பி நைட்டு கூட வர முடியாது. 2 பேர் டிரைவ் பண்ண முடியும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சோ உங்களுக்கு அங்க தங்க வேண்டிய செலவு கிடையாது உங்களுடைய இது. சோ இது டோலை பத்தி நெகட்டிவ் திங்கிங்கே தேவையில்லை. இத்தனை டோல் வராம இருந்திருந்தால் உங்களுக்கு ரோடு கட்டியிருக்க முடியாது. இன்னொன்னு, திரு வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு பிளான் பண்ணாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, முன்னாடி உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு இதை ஒண்ணு சொல்லிடுறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ₹1 செலவு பண்ணால் ரிட்டர்ன் 8 மடங்கு வரும் ஸ்டேட்டுக்கு. இந்த தமிழக பட்ஜெட்ல உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கிறது மொத்தம் 40,000 கோடி கணக்கு காட்டியிருக்காங்க. அதுல 23,000 கோடி மத்திய அரசின் ஜாயிண்ட் வெஞ்சரான மெட்ரோ ட்ரெயினுக்கு மாத்திரம் தான். அப்ப 20,000 கோடி தான் இவங்க செலவு பண்றாங்க. அதே நேரத்துல யூபியில பார்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்றாங்க. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாம, இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு போதை மருந்து பணமா அந்நிய நாட்டில இருந்து வந்த பணமான்னு தெரியாது, 8 வழிச்சாலை, இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் ஏத்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் இப்ப கொண்டு வர்றாங்க. இன்னொன்னு, நீங்க அந்த இதுல அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் டீசல் விலையை, பெட்ரோல் விலையை 75-65ன்றாங்க. சென்ற முறை அவர்கள் சொன்னது நாங்க பெட்ரோலுக்கு ₹5 குறைப்போம், நாங்க ₹3-4 குறைச்சாங்க. டீசலுக்கு ₹1 கூட குறைக்கல. இதுக்கு எல்பிஜிக்கு ₹100 குறைப்போம்னாங்க, ₹1 குறைக்கல. இப்ப ₹400 குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, நீங்க 2021 தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ஆர்இஜி ஸ்கீம், அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா ஆக்குவோம், சம்பளத்தை ₹300 ஆக்கணும்னாங்க. ₹300 ஆக்கிறதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்கல. இந்த முறை ₹400 ஆக்கணும். அதாவது இது என்னமோ ஏத்திக்கிட்டு இது ஒரு ஆக்ஷன் ஒண்ணு வரும், 1000 2000 பிம்பிளிங்கிற மாதிரி உங்களுக்கு இது மக்கள் கிட்ட எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போகணும். அதாவது சாதாரணமா சொன்னா நம்ப மாட்டாங்க, பெருசா சொன்னா ஏமாத்தன. ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு டக்குன்னு, அந்த இது மாதிரி சமுத்திரகனியுடைய அந்த மாதிரி மக்கள் கிட்ட முடியாத திட்டங்கள், சாத்தியம் இல்லாத விஷயங்களை திருப்பி சேது சமுத்திர திட்டம். அதாவது சேது சமுத்திர திட்டம் வந்தாலே அந்த இடத்துல 25,000 டன் கப்பல் தான் போக முடியும். இன்னைக்கு இன்டர்நேஷனல் கப்பல்ங்கிறது 60,000 டன்னுக்கு போயாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு அங்க விழுஞ்சியம் வந்துடுச்சு கேரளால. இங்க தமிழகத்துல உங்களுக்கு இது அதானி போர்ட், இங்க சென்னையில வர அந்த 3வது போர்ட் வருது. இந்த 2 போர்ட் வந்துடுச்சுன்னா இனிமே நமக்கு அது பெரிய முக்கியமான இடமாக இருக்காது. சோ அதாவது என்ன ஸ்கீம் தேவை,
எதுக்குன்னு தெரியாது, அது அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கோ. அடுத்தது நீட் ரத்து செய்வோம். அதாவது உங்களுக்கு போன ஜனவரி மாதம் போய் ஒருத்தர் கேஸ் போட்டார், ஐயா இவங்க போய் மாணவர்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க, இது தப்பு, இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேட்ட உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னாரு, ஐயா மாணவர்கள்லாம் ரொம்ப புத்திசாலி, இவங்க பொழப்பு இல்லாம சும்மா கூவின்னு கையெழுத்து வாங்குவாங்க, அவங்க எல்லாம் படிச்சுதான் வருவாங்க, எந்த தேர்வும் ரத்தாகாது, அதனால கருத்துரிமையில நாங்க இதை தடை செய்ய முடியாது, மாணவர்கள் அறிவாளிகள் அப்படின்ட்டாங்க. ஆனா இவங்க அந்த சேலம் மாநாட்டிலேயே கையெழுத்து வாங்கினதை முதல்ல இத்தனை இதுன்னு சொல்லி அடுக்கி வச்சாங்க. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் குப்பை தொட்டியில பாதி கடந்தது அப்படின்னு வீடியோக்கள் வந்தது. சோ இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்பது வாய் மெய்யை வெல்லும் அப்படின்னு உண்மையை அழிக்கிறதுக்கு பொய்ய வச்சு பண்ணலாம். அண்ணாதுரை முதல்ல வந்தப்பயே ரூபாய்க்கு 3 படி அரிசி இல்லாட்டி முச்சந்தியில நிறுத்தி அடின்னாங்க, அது நிறைவேற்றப்படல. ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு சொல்லி கருணாநிதி சொன்னாரு, செய்யல. இவங்க வீட்டுக்கு மாதம் கரண்ட் பில் எடுக்க வைப்போம், எடுத்தால் சராசரியாக 300 ரூபாய் ஒருவருக்கும் மாதம் மிச்சமாகும் நாங்க கரண்ட் பில்ல ஏத்தி தான் செஞ்சிருக்காங்க. பால் விலையை ஏத்தி இருக்காங்க, நெய் தயிர் வெண்ணெயை ஏத்தி இருக்காங்க, சொத்து ஏத்தி இருக்காங்க. இல்ல ரேஷனலைஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் ஏத்தாம இருக்க முடியாது. நீ எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு இப்ப பண்ற. அடுத்தது ஏதாவது உருப்படியா புதிய திட்டங்கள் இருக்கா? இவங்க ஒண்ணு நல்லா பண்ணுவாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை. உங்களுக்கு இது பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு வீடு கட்டி கொடுத்தா அதை கலைஞர் வீடு கட்டும் திட்டம்ன்றாங்க. உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் அந்த திட்டத்துல 30% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவது, 70% ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் அவங்களே வச்சிருக்காங்க ஒரு ஃபேக்ட் செக், அவங்க போடுறாங்க, போன வருஷம் தமிழகத்துல அந்த திட்டத்துல 2530 கோடி ரூபாய் செலவு பண்ணதுல 2200 கோடி சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்றாங்க. சோ நீங்க வச்சிருக்கிற ஃபேக்ட் செக்கே உங்க உண்மைகளை வெளியில எடுத்து போட்டுடுது. சோ மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருப்பி இப்ப மாநில தேர்தல் இது இல்லை. ஏன்னா மாநில தேர்தல்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு நம்ம பிஜேபியாக இருந்தால் இன்னும் வேகமா போகும்பாங்க. பட் இப்ப இந்த எம்பிகள் இங்க இன்னும் நல்லா வேலை செஞ்சு இவர்கள் செஞ்சாங்கன்னா தமிழகத்துக்கு மிக அற்புதமான திட்டங்கள் வந்திருக்கணும். விளிஞ்சம் போட்டு வந்திருந்தால் கன்னியாகுமரிக்கு அவ்வளவு 28,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும். அந்த திட்டம் வரல. பர்னிச்சர் இதுன்னு சொல்லி தூத்துக்குடியில ஒரு அடிக்கல் நாட்டினாங்க, அது வரல. இப்ப அதுக்கு பதிலா எலக்ட்ரோ வெஹிக்கிள்ஸ் கார்னு ஒரு வியட்நாம் காரங்களை அடிக்கல் நாட்டுறாங்க. இந்த கம்பெனி ஆல்ரெடி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க 10 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறேங்கிறதுக்கு இப்பவுமே இவங்க வெறும் அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, போட்டோஷாப் வேலை செய்யறதை விட்டுட்டு நல்ல திட்டங்கள் நல்ல வேலைகள் வேணும்னா செயல்பாடுகள் அடிப்படையில பண்ணுங்க. இன்னும் ஒண்ணு முடிச்சிடுறேன். வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொண்டு வருவேன்னு சொன்னாரு, செய்யலன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப எளிதா போய் இபிஎஃப்ல எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல 2013 13 கோடி பேர் இருந்தாங்க. இப்ப 26 கோடியா டபுள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 1.25 கோடி பேர் புதிதாக சேர்ந்திருக்காங்க. அப்ப 1.25 கோடி தானே வருது, 2 கோடி இல்ல அப்படின்னு உடனே வந்துருவாங்க. இல்ல இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 இருந்து 20 பேருக்கு கீழே இருக்கிற கம்பெனில பிஎஃப் கிடையாது. சோ பட் 30 பேர் வரைக்கும் இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல ஒரு 10 பேரை உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் மாதிரி காட்டிப்பாங்க. சோ தட் அவங்க அதனால சோ அப்ப உங்களுக்கு அது அன்ஆர்கனைஸ் செக்டார்னு சொல்ல கூட முடியாது. பல யூடியூப் சேனல்ஸ் எடுத்தா கூட 20 பேர் இருந்தாங்கன்னா அங்க பிஎஃப் கிடையாது. நான் சொல்றது ப்ரொஃபஷனல் சேனல்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அங்க கூட நான் கேட்டேன், இது வரைக்கும் பேசி தமிழா பேசி மாதிரி சில சேனல்ஸ் இதெல்லாம் கேட்டா கூட பிஎஃப் எங்களுக்கு இன்னும் இல்லை சார், 2-3 கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு அப்ப 1.25 கோடி பேர் இபிஎஃப்ல சேர்ந்திருக்காங்க. அதுவும் நெட் அடிஷன்ஸ், ரிட்டையர் ஆனவங்க போக புதுசாக சோ இதுல அவங்க வேற கம்பெனிக்கு போனதெல்லாம் சேர்க்கல. அப்போ அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இன்னொரு 25% வச்சீங்கன்னா உங்களுக்கு மிக எளிதாக எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 41 கோடி பேர் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில இருந்து வெளியில வந்திருக்காங்க. இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஐநாவும் 25 நாடுகள்ல 110 நாடுகளை சூஸ் பண்ணி அதுல 25 நாடுகளை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல இந்தியால 41 பேர் வெளியில வந்திருக்காங்க. அந்த டேட்டாவை கிண்டல் பண்ற தமிழகம் நாங்க 5% குறைச்சிட்டோம்னு இந்த பட்ஜெட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். சோ அதே டேட்டாவை வச்சுக்கிட்டு சோ தயவு செய்து நம்ம இந்தியா இன்னொரு 5 வருடத்தில் வல்லரசாக ஆகி
நல்லது நடக்கணும்னு சொன்னால் பிஜேபி ஜெயிக்கணும். இன்றைய கள நிலவரம் படி 10லிருந்து 7லிருந்து 12 நிச்சயமா ஜெயிக்கும். ஆனால் நல்ல உழைப்பு இருந்தால், இந்த பங்காளிகள் விவரத்தை புரிந்து கொண்டு மக்கள் செயல்பட்டால் அது 20 வரை தொடுவதற்கு வாய்ப்பு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி 2014 ஒரு அலை இருந்தது, மோடி அவர்கள் வருவாரு அப்படின்னு ஒரு அலை இந்தியா முழுக்க இருந்தது. அப்பயே தெரிஞ்சு மோடி அவர்கள் வந்துருவாரு அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருந்தாங்க. ஓரளவுக்கு இது வந்து காங்கிரஸ் காம்படிஷன் கொடுத்தாங்க. ஆனால் மோடி அவர்கள் வந்தார். 2019 தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு அலை இருந்தது, அதனால திமுக வந்தது. ஆனா இந்த வாட்டி மோடிக்கான அலை தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் மோடி இந்த 2024 அவர் தான் இந்தியா பிரதமர் ஆக போறாரு அப்படி இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க தெரியும். 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தான் இந்தியாவோட பிரதமர் ஆக போறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் தமிழகத்துல எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். 2024 ஜூன் 4ஆம் தேதி ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சிடும் தமிழகத்துல எப்படி ஏற்பட்ட மாற்றம் நிகழுது. ஒரு நல்ல மாற்றம் நிகழ்வு எல்லாரும் விருப்பப்படுறோம். ஸ்டூடியோல நம்ம உட்கார்ந்து பேசுவோம் சார். ஸ்டூடியோல அன்னைக்கு உட்கார்ந்து பேசுவோம், நம்ம வெற்றியை கொண்டாடுவோம். தமிழகம் அதாவது வெற்றி ஐ மீன் முன்னேற்றத்தை நோக்கி அதே மற்ற ஸ்டேட்ஸை போல இங்கேயும் பெருமளவில் பாஜக வெற்றியை ஏற்படுத்தி தரும்னு நம்புவோம். ஓகே சார், மிக்க நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். சாமானியர் வாசகர்களுக்கு நன்றி. வணக்கம்.